தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொரோனா தொற்று காலத்தில் தமிழக அரசு உலக அளவில் சிறப்பாக செயலாற்றியுள்ளதாக பாராட்டினார். ஆளுநர் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. முதல் நாளான இன்று ஆளுநர் உரை நிகழ்த்த தொடங்கினார். அப்போது நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடைசி கூட்டத்தொடருக்கு ஒத்துழைக்குமாறும் அமைதி காக்கும்படியும் எதிர்க்கட்சிகளுக்கு ஆளுநர் எச்சரிக்கை விடுத்தார். Tamil Nadu got 1,03,000 crores rupees. This is the day to rejoice towards infrastructure. And one thing I tell you, in the newspaper that is there, what is the objection therein? Anything wrong? Anything wrong? Anything wrong? No, not at all. Instead of you can debate now, debate face out everything. Nobody stops you. And I know one thing, all of you senior leaders, you are one of the best orators. Why don't you? Your skill. Please, this is my humble request. Please cooperate. There is no sense. This is my request. Being the last session of this term, usually it is something else. Take full advantage of it. Take part in the debate. இதனையடுத்து ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக வெளிநடப்பு செய்தது. தொடர்ந்து பேசிய ஆளுநர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை, அம்மா கிளினிக் போன்ற திட்டங்களை பாராட்டினார். கோவிட் நிவாரணம் மற்றும் மீட்டெடுப்பு நடவடிக்கைகளுக்காக 13,208 கோடி ரூபாய் பணத்தை தனது சொந்த நிதி ஆதாரங்களிலிருந்து தமிழக அரசு செலவிட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். உலக அளவில் சிறப்பான செயல்பாடு என்றும் அவர் பாராட்டினார். Have ensured that Tamil Nadu continues to perform very creditably in controlling the spread of the disease and minimizing the loss of lives, not just among the states in India, but even at the global level. Seeking to relocate. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக இதுவரை 13,300 கோடி ரூபாயை அரசு பெற்றுள்ளதாக தெரிவித்த ஆளுநர், இந்த ஆண்டு 4,321 கோடி ரூபாய் கிடைத்தது மன நிறைவு அளிக்கிறது என்றார். கொரோனா தொற்று காலத்தின் போதே 60,674 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாகவும் 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பின்னர் 1,06,664 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்திருப்பதாகவும் ஆளுநர் பெருமிதம் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் விதமாக புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். To encourage investment in sunrise sectors, the government has announced an electric vehicle policy and an electronic hardware manufacturing policy, which are both proven to be attractive. The new India's industrial policy has been approved by the government and will be unveiled shortly. வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக ஆளுநர் கூறினார். மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு அதனுடைய பங்கு மூலதனத்திற்கு ஒப்புதலை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுவதில் தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்ட 5,264 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நிதியை விரைவாக வழங்குமாறும் மத்திய அரசை ஆளுநர் வலியுறுத்தினார்.
இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு, பாடகர் SPB, மருத்துவர் சாந்தா ஆகியோருக்கு நாளை இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதனிடையே கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு பட்ஜெட் தாக்கலுக்கு வருவார்கள் என்று சபாநாயகர் தனபால் பதிலளித்துள்ளார். வருவாங்கன்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு கேட்டேன், வரல. கூப்பிட்டு கேட்டேன். துரைமுருகன் என்ன சொன்னார்னாக்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆளுநர் உரை இந்த கூட்டத்தொடரை ஆளுநர் உரையினுடைய இந்த விவாதத்தில் மட்டும் நாங்கள் பங்கேற்கல, வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்ஜெட்டுக்கு தெரியல வருவாங்க. முன்னதாக வெளிநடப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்காமல் 6 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகள் நாடகம் ஆடுவது போல்தான் நடப்பாண்டு மத்திய பட்ஜெட் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த அரசின் கடைசி பட்ஜெட் தொடர் என ஆளுநர் கூறியதற்கு வரவேற்பு தெரிவித்தார். அறிவிச்சது 2015, அடிக்கல் நாட்டினது 2019, இப்போ 2021. இது வரைக்கும் அந்த பகுதியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. இதுதான் பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய லட்சணம். அதனால தான் லாலிபாப் என்று இந்த பட்ஜெட்டை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். கவர்னர் பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உண்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்க, இது லாஸ்ட் பட்ஜெட்டு, இதுதான் லாஸ்ட், இந்த கவர்மெண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அதை நாங்கள் உள்ளபடியே வரவேற்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் மதிப்பெண் சான்றிதழை போலியாக சமர்ப்பித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பல் மருத்துவர் தந்தை மற்றும் அவரது மகளுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலியல், அதாவது நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வியிடங்களை நிரப்புவதற்கான மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தீக்ஷா என்ற மாணவி அளித்த சான்றிதழில் அதிகாரிகள் சந்தேகம் எழுந்தது. அதை பரிசோதனை செய்ததில் நீட் தேர்வில் வெறும் 27 மதிப்பெண்களை பெற்றிருந்த தீக்ஷா 610 மதிப்பெண் பெற்றிருந்ததாக போலி சான்றிதழ் கொடுத்து ஏமாற்றியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மாணவி தீக்ஷா மற்றும் அவரது தந்தை பல் மருத்துவமான பாலச்சந்திரன் இருவரும் போலியான ஆவணங்களை தயாரித்தல், மோசடி செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் காவல்துறை அவர்களை கைது செய்தார்கள். சிறையில் உள்ள தந்தையும் மகனும் ஜாமீன் கோரி ஏற்கனவே சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவானது இன்று நீதிபதி பாரதிதாசன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாலச்சந்திரன் 33 நாட்களாக சிறையில் உள்ளதாகவும், மனுதாரர்களின் செயலால் மற்ற மாணவர்கள் யாருமே பாதிக்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும், ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதம் கேட்ட நீதிபதி இருவரையும் காவலில் வைத்து ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்டு விட்டதால் இருவருக்குமே ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதன்படி தீக்ஷாவின் தந்தை பாலச்சந்திரன் இந்த வழக்கில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை பெரியமேடு காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்து தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலகன், நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது திமுக அளித்த ஊழல் புகார் குறித்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆளுநர் உரையை புறக்கணிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மேலும் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் செய்து சேர்த்து வைத்துள்ள பணத்தை வைத்து தமிழக அரசு ஓராண்டு பட்ஜெட்டே போடலாம் என கடுமையாக சாடினார். ஆகவே கவர்னரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய வகையில், ஊழலுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாங்கள் கவர்னர் உரையை மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுமையும் நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவு செஞ்சுருக்கிறோம். காரணம், ஊழல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் கொள்ளையடிச்சிருக்கிற பணத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஓராண்டு பட்ஜெட்டே போட்டுற முடியும்.
விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பச்சை நிற தலைப்பாகை கட்டிக்கொண்டு சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். ஆளுநர் உரையை புறக்கணித்து அவர்களும் வெளிநடப்பு செய்தனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் எம்எல்ஏ பிரின்ஸ் விவசாயிகளின் குரல் வளையை நெரிக்கும் நோக்கிலேயே வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு விவசாயிகளுடைய குரல் வளையை ஒடித்திருக்கிறது. இந்த நாட்டை ஒரு இருண்ட காலமாக ஆக்கி இருக்கிறது. அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசும் ஆதரவு செய்திருக்கிறது. ஒரு ஜனநாயக அரசு ஆட்சி இருக்குமே என்றால் அவருடைய தலையாய கடமை எதிர்கட்சிகளுக்கு தக்க நேரத்தை கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது, ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிற போது விசாரிக்க வேண்டும். தமிழகத்தில் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்படும் பாஜக நிர்வாகி கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற வாசகத்துடன் கூடிய பதாகையை ஏந்தியவாறு எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பேரவைக்கு வருகை தந்தார். செய்திகள் தொடர்கின்றன. யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் வரும் 8ஆம் தேதி தொடங்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், யானைகள் சிறப்பு முகாம் வருகின்ற 8ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. 8ஆம் தேதியிலிருந்து 48 நாட்கள் நடத்தப்படும் என தமிழக அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டியில் அங்க இருக்கக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் திருக்கோயில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றுப்படுகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள், மடங்களுக்கு சொந்தமான யானைகள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த கோயில்களுக்கு சொந்தமான யானைகள் வரும் 2020-2021 ஆண்டுக்கான சிறப்பு நல்வாழ்வு முகாம் என்பது 48 நாட்கள் நடத்துவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த துவக்க விழா என்பது வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கான சிறப்பு அறிவுரைகளையும் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக யானை பாகன்கள் அனைவரும் முகாம்களுக்கு வரும் பொழுது கட்டில் கொண்டு வர வேண்டும். யானைகள் அழைத்து செல்லும் வழியில் மின்சார ஒயர்கள் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால் மேற்கொண்டவற்றை அனைத்தும் முன்கூட்டியே அறிந்து யானைகளை மிக பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும். யானைகள் சிறப்பு முகாமிற்கு கலந்து கொள்ளும் யானைகள் தனது இருப்பிடத்திலிருந்து முகாம் நடைபெறும் இடம் வரை வழித்தட வரைபடத்தினை யானையுடன் செல்லும் திருக்கோயில் பணியாளர் அல்லது பாகன் வசம் வைத்திருக்க வேண்டும். அதே போல இந்த யானைகள் சிறப்பு முகாமிற்கு செல்லும் யானைகள் அனைத்தும் தத்தம் புறப்படும் இடத்திலிருந்து முகாம் தூரத்தினை அனுசரித்து அதற்கேற்றாற் போல் புறப்படும் 7ஆம் தேதி 2 மணிக்குள் முகாம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அனைத்து அதிகாரிகளுடைய எண்களையும் வெளியிட்டு இந்த உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையராக இருக்கக்கூடிய பிரபார் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் பாலவேல். எனவே 8ஆம் தேதி தொடங்கி 48 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் தமிழக அரசுக்கு சொந்தமான கோயில்கள் இருக்கக்கூடிய யானைகளுக்கான புத்துணர்ச்சி முகாம் என்பது நடக்க இருக்கிறது. பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே ஹெட்செட்டை காதில் வைத்துக் கொண்டு அதிக சத்தத்துடன் ஆன்லைன் கேம் விளையாடிய சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மணவெளி பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் என்பவரின் 16 வயது மகன் தர்ஷன் அங்கு உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இவர் காதில் ஹெட்செட்டை பொருத்தி ஆன்லைன் கேம் விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்தனர். எனினும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட 195 தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி முதல் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று வரை தமிழகத்தில் 1,12,000 பேருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 150க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை பணியாளர்களை கொண்ட 195 மருத்துவமனைகளுக்கு முன்கள பணியாளர்களுக்கான தடுப்பூசி போடும் உரிமையை தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தெலங்கானாவில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் மீது இருசக்கர வாகனம் மோதிய பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஷம்ஷாபாத் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் நேற்று மாலை தொண்டுப்பள்ளி காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர்.
அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை காவலர் வெங்கட்ரமணா நிறுத்த முயன்றபோது வேகமாக வந்த பைக் அவர் மீது மோதியது. இதில் வெங்கட்ரமணா படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சித்ராவுக்கும் தனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் எந்த குற்றமும் செய்யாத தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி பாரதிதாசன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்ட பின் 13 சாட்சியங்களிடம் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணை அறிக்கையை நாளை மறுநாள் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டார். 69% இடஒதுக்கீடுக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கும் 69% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக சென்னையை சேர்ந்த காயத்ரி உட்பட பலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்பு செவ்வாயன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடஒதுக்கீடு என்பது 50% மேல் இருக்கக்கூடாது என்ற விதியை மீறி தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவதாக கூறினார். இதனால் தகுதியுள்ள நபர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கை மராத்தா இடஒதுக்கீடு வழக்கோடு இணைத்து அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டும் என மனுதாரின் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் மனு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கும் சிறப்பு பயிற்றுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நூற்றுக்கணக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அரசின் கவனம் ஈர்க்கும் விதமாக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தங்களது 20 ஆண்டுகால கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தங்களுக்கான ஊதியத்தை மத்திய அரசு வழங்கும் நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்வதால் தமிழக அரசுக்கு நிதி சுமை ஏற்படாது என்றும் கூறினர். தொண்டு நிறுவனங்களின் வழியாக தற்காலிக பணியாளர்களாக சேர்ந்தோம். பின்னால் தொண்டு நிறுவனங்கள் முறைகேடு செய்ததுனால 2012 அரசே எங்களை உட்கவர்ந்து கொண்டது. உட்கவர்ந்து கொண்ட பொழுது எங்களுக்கு ஒரு பணியான வழங்கியிருக்கணும், அல்லது தற்காலிக பணியாளருக்குரிய சலுகைகள், ஒரு தொகுப்பூதிய பணியாளர் அல்லது தினக்கூலிய பணியாளர், இப்படி ஏதாவது ஒரு விகிதத்தையோ அல்லது ஒரு பணி வரன்முறையோ செஞ்சுருக்கணும். அப்படி எதுவும் செய்யலை. சரி, அரசு செய்யும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். இதுவரை எதுவும் கிடைக்கல. ஆளை கடத்தி பார்த்திருக்கிறோம், வளர்ப்பு பிராணிகள் கடத்தப்படுவதையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் சென்னை அண்ணாநகர் பணிமனையில் நின்றிருந்த மாநகர பேருந்தையே ஒருவர் கடத்தி சென்ற அதிர்ச்சிகர சம்பவம் நடந்துள்ளது. கோயம்பேட்டிலிருந்து அண்ணா சதுக்கம் செல்லும் 27B பேருந்தை அண்ணாநகர் பணிமனையில் இருந்து எடுத்துச் செல்ல நடத்துனரும் ஓட்டுநரும் அதிகாலை 4:30 மணிக்கு வந்தனர். வண்டியை ஸ்டார்ட் செய்துவிட்டு அருகில் இருந்த தேநீர் கடையில் தேநீர் அருந்திய போது திடீரென பேருந்துக்குள் பாய்ந்து அதனை ஒருவர் வேகமாக ஓட்டிச் சென்றார். விரட்டி சென்றும் பிடிக்க முடியவில்லை. இதனிடையே பாடி அருகே பேருந்து அனாதையாக நிற்பதாக போலீசாருக்கு ஒருவர் தொலைபேசி மூலம் தெரிவித்தார். பின்னர் அங்கே சென்று பேருந்தை மீட்டனர். எனினும் திருமங்கலம் போலீசார் அணுகிய போது ஓட்டுநர் புகார் அளிக்கவில்லை. அதிமுக மாநிலங்களவை எம்பியான விஜயகுமார் ட்விட்டரில் பதிவிட்டிருந்த சசிகலாவின் புகைப்படத்தை ஏராளமானோர் லைக் செய்து வருகின்றனர். பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த சசிகலா ஜெயலலிதா பயன்படுத்திய காரில் அதிமுக கொடி கட்டியபடி பயணம் செய்தார். அந்த புகைப்படத்தை கன்னியாகுமரியைச் சேர்ந்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் விஜயகுமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை ஏராளமானோர் லைக் செய்து வருகின்றனர். காரில் அதிமுக கொடி பயன்படுத்தியதற்காக சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையிலிருந்து கடந்த 31ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆன சசிகலா தான் சென்ற காரில் அதிமுகவின் கொடியை பயன்படுத்தியிருந்தார். கட்சியின் உறுப்பினராகவே இல்லாத நிலையில் அதிமுகவின் கொடியை பயன்படுத்தியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் புகார் அளித்துள்ளனர். பெங்களூருவில் நாளை தொடங்கவுள்ள 13வது சர்வதேச விமான கண்காட்சியை முன்னிட்டு இன்று ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
ஒத்திகையில் வெளிநாட்டு விமானங்கள் ஏதும் பறக்காத நிலையில் இந்திய போர் விமானங்கள் மட்டும் பங்கேற்றன. பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் புகையை பீரிட்டு வானில் சீறி பாய்ந்தன. தனியாகவும் குழுக்களாகவும் செயல்பட்டு விமானங்கள் அணிவகுத்து பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டன. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்ற வழிகாட்டுக் குழு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பான மாநில வழிகாட்டுக் குழுவின் 3வது கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை, உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக நல மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றார்கள். அப்போது தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. விவசாயிகளின் போராட்டத்துடன் தொடர்புபடுத்தி ஆத்திரமூட்டும் தகவல்களை வெளியிட்டதாக சில டுவிட்டர் கணக்குகளை முடக்கிய டுவிட்டர் நிறுவனம் சில மணி நேரங்களுக்குள் தடையை நீக்கியது. டெல்லியில் கடந்த நவம்பர் மாதம் முதல் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சில அமைப்புகள் பிரதமர் குறித்து ஹேஷ்டேகை உருவாக்கி டுவிட்டரில் பதிவுகளை இடுவதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து 250 கணக்குகளை முடக்க டுவிட்டருக்கு மத்திய அரசு பரிந்துரைத்ததால் அவை நேற்று முடக்கப்பட்டன. அந்த கணக்குகளை பின்தொடர்ந்து வரும் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த டுவிட்டர் கருத்துரிமை அடிப்படையில் அந்த கணக்குகள் தகவல்களை வெளியிட்டு வந்ததாக கூறி தடையை நேற்றிரவு விலக்கிக் கொண்டது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் தற்காலிக கான்கிரீட் தடுப்புச் சுவர்களை அமைத்துள்ளனர். காசிப்பூர் மற்றும் சிங்கு எல்லைப் பகுதியில் போராடி வரும் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் அங்கு அதிக அளவில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் டிராக்டர்கள் மூலம் அவர்கள் நகருக்குள் வருவதை தடுக்க தற்காலிக தடுப்புகளை அதிகரித்துள்ளனர். சாலையில் குழி தோண்டி சிமெண்ட் கான்கிரீட்டில் கூர்மையான கம்பிகளை புதைத்து வைத்துள்ளனர். மேலும் முள்கம்பிகள் மற்றும் தற்காலிக கான்கிரீட் சுவர்களையும் அமைத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடல் மார்க்கமாக கடத்த முயன்ற 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். பசிபிக் கடற்பகுதியில் நடைபெறும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டின் கேப்ரியல் கிபோர்ட்ஸ் எனும் கப்பலில் கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பல்வேறு வழக்குகளில் 5000 கிலோவிற்கு அதிகமான கொக்கைன் மற்றும் 4000 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டது. அவற்றை பாலித்தீன் பைகளில் அடைத்து கப்பல்களிலிருந்து பாதுகாப்பு கிடங்கிற்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கொண்டு சென்றனர். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 30 வீடுகள் எரிந்து நாசமாயின. கடந்த 2 நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் தீயால் 17,000 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. நகர் முழுவதும் கரும் புகை மூட்டம் காணப்படுகிறது. அப்பகுதிகளில் ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெலிகாப்டரை கொண்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து எரியும் தீயால் பெர்த் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள நகரங்களும் புகையால் சூழப்பட்டுள்ளன. பட்ஜெட் எதிரொலியால் புதிதாக வாங்கும் செல்போன்களுக்கு இலவசமாக சார்ஜர்கள் வழங்குவதை செல்போன் நிறுவனங்கள் நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2020-21 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மதர் போர்டு, கனெக்டர், லித்தியம் அயன் பேட்டரி உள்ளிட்டவைகளுக்கு 2.5 விழுக்காடு கலால் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதால் செல்போன்களின் விலை அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் சார்ஜர்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கிழக்கு திசை காற்றாலைகளின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையை நிலவும் எனவும் அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்த வானிலை மையம் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று கூறியிருக்கிறது. இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. டிடிவி தினகரன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதிமுகவில் இணைப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என KP முனுசாமி கூறியது அவருடைய சொந்த கருத்து என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7 விடுதலை விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு வரும் என்று கூறினார். ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக சேர்ந்து அது அறிக்கைகள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அறிக்கைகள் கொடுக்கும்போது தான் அது ஒரு அதிகாரபூர்வமாக எடுக்க முடியும். ஸோ அவரை பொறுத்தவரை சொல்லுகின்ற கருத்தை தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். அது கட்சியுடைய கருத்தை எடுத்துக்க முடியும். அதிமுக அமமுகவை இணைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபடவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எல் முருகனுடன் சேலத்தில் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குறிப்பாக சேலத்தில் பாஜக இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சேலம் தேர்வு செய்யப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இருக்கா? சேலம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு அடித்தளமிட்ட ஊர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய மாநாடு சேலத்தில் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். வருகிற 21ஆம் தேதி அன்றைக்கு எங்களுடைய இளைஞரணி சார்பில் எங்களுடைய மாநாடானது மிகப்பெரிய அளவில் சேலத்தில் நடைபெற இருக்கிறது. இப்போ சமீபத்தில் இந்த மதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு மற்ற மதங்களில் இழிவுபடுத்திட்டாங்க அது மாதிரி சொல்லி பாஜக நிர்வாகி கல்யாண்ராமன் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா? பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதத்தினரும் போற்றுகிற கட்சி. அனைவரும் சமம். நாங்கள் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு நடத்துவது கிடையாது. அனைத்து சமுதாயத்தையும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். யாராவது 1-2 நபர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் என்பது எங்கள் கவனத்திற்கு சில இது வரும். நிச்சயமாக அதை பற்றி நான் ஒரு விசாரணை செய்வோன்றது நடக்கும். இப்போது ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் கலந்துட்டுருக்காரு. இந்த பயணம் எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? ராகுல் காந்தியினுடைய பிரயாணம் தமிழகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்திற்கு போனாரோ அந்த அத்தனை மாநிலங்கள்லேயும் காங்கிரஸை 0 ஆக்கிட்டு தான் வந்தார். ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ கூட்டணி கட்சி சார்பில் 1-2 MP வாங்கியிருக்கிறாங்க. அதையும் இந்த முறை அவருடைய வருகையால் எல்லாம் 0வாக தான் இருக்க போகுதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதிமுக அமமுக கூட்டணி அதாவது ஒன்றா இணைக்கக்கூடிய முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஈடுபட்டிருக்கா? நாங்கள் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நடப்பாண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மாநிலங்களவை கூட்டம் இன்று தொடங்கியது. அவை தொடங்கியது முதலே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால் அதன் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வேளாண் சட்டங்கள் குறித்து ஏற்கனவே போதுமான அளவில் விவாதிக்கப்பட்டு விட்டதாக கூறி மறுப்பு தெரிவித்தார். இதனால் அவையில் கூச்சலிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணி வரை அவையை ஒத்திவைத்து வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். மீண்டும் 3 முறை அவை கூடிய போதும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மினிஸ்டர் ஃபைனான்ஸ் அனுராக் ஜி. जी सर. सर स्टेटमेंट इज प्लीज. No. விவசாயிகள் போராட்டம் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் திமுக MP திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் அவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். அதாவது மனிதாபிமானமே ஒட்டுமொத்தமாக இல்லை. இந்த கடும் குளிரில் மாலையானால் நம்மால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் அவர்கள் இரவு முழுவதும் வெட்ட வெளியிலே கிடக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் பாசிஃபை அந்த முயற்சியை செய்யாமல் அடக்குமுறை, தண்ணீர் கொடுக்காமல் நிறுத்துவது, கான்கிரீட் சோறு எடுத்து தடுப்பது, பின்னர் அவர்களுக்கு இணையதளத்தை இப்படித்தான் இந்த அரசாங்கம் கையாளுகிறதே தவிர
இதை எப்படி சாத்வீகமாக செய்வது என்று எண்ணமும் இல்லை, குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் தயாராக. செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூரில் தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரே நேரத்தில் ஒரே ரேகத்தில் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாக பிரம்மம் தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு காவிரிக்கரையில் அமைந்துள்ள அவரது சமாதியில் திங்கட்கிழமை தொடங்கியது. தியாக பிரம்ம மகோத்சவ சபா சார்பில் ஆராதனை விழாவை சபா தலைவர் G.K. வாசன், MP, மாவட்ட ஆட்சியர் மா. கோவிந்தராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆராதனையின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை ஒட்டி காலை திருமஞ்சன வீதியில் உள்ள தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து உஞ்சவிருத்தி பஜனை பாடியபடி சாலை வழியாக தியாகராஜர் நினைவிடத்திற்கு வந்தனர். இதையடுத்து தியாகராஜரின் சமாதி அருகே கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரம் இசை முழங்க பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். ஆராதனை விழாவில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் மகதி, சுதா ரகுநாதன், ரமணி, சுஜித்ரா பாலசுப்ரமணியன், OS அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர். தியாகராஜ சுவாமியோட 174வது ஆராதனை இதுல கலந்துனது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. அது சுவாமி சங்கல்பம். நாங்க வர முடிஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் தியாகராஜ ஆராதனையில பங்கேற்று கொண்டது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த பேண்டமிக் நடுவுல ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்ல இருந்து எல்லாமே சானிடைஸ் பண்றது, மாஸ்க்ல இருந்து எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க. விழாவிற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான இசைக்கலைஞர்கள் வருகை தந்தனர். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் 5 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக 2 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. விழாவில் பங்கேற்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளியை கடைபிடித்து அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்த அரசு ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அனுமதியின்றி போராடியதாக கூறி அவர்களை கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் சுருளிநாதன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலக ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அங்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதேபோன்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், 21 மாத பணப்பலன் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று நாடாளுமன்றம் கூடியது. எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக தொடரை
சுமூகமாக நடத்துவது குறித்து தற்போது மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் முக்கிய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், பிரகாஷ் ஜாவடேகர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களுடன் தற்பொழுது பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முதல் இன்று முதல் பட்ஜெட்டில் விவாதங்களானது தொடங்கவிருக்கிறது. ஆனால் இன்று காலை மாநிலங்களவை நடைபெற்ற பொழுது எதிர்க்கட்சிகள் விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் 4 முறை அவையானது ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து இரு அவைகளையும் சுமூகமாக இந்த கூட்டத்துடன் முழுவதும் நடத்தி முடிக்கும் வகையில் தற்பொழுது ஒரு அவசர ஆலோசனையில் பிரதமர் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் தற்பொழுது அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலுமே சுமூகமாக அனைத்து மசோதாக்களையும் இந்த கூட்டத்தொடரின் பொழுது நிறைவேற்றுவதற்கு ஏதும் வகையில் அனைத்து எதிர்க்கட்சிகளிடம் சுமூகமாக பேசி பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை பிரதமர் நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல்களானது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றன. 2 அவைகளுமே தற்பொழுது கொரோனாவின் காரணமாக காலை மாநிலங்களவையும் மதியம் மக்களவையும் நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில் அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக எந்த மாதிரியான ஆலோசனைகளை கையாளலாம் என்ற ஒரு தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர் முன்வைத்துள்ளதாக தற்பொழுது தகவல்களானது வெளியாகியுள்ளன. பாலா, நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. அதிமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் கேட்க உள்ளதாக முக்குலத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். திருவாடனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முக்குலத்தூர் புலிப்படை அமைப்பின் தலைவருமான திரு கருணாஸ் அவரோட நம்மிடம் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுவோம். இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு நீங்கள் ஒரு பதாகையோட எடுத்து வந்தீங்க. என்ன கோரிக்கை வலியுறுத்தி அந்த பதாகை எடுத்து வந்தீங்க? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1994 சென்னை நந்தனத்தில் தெய்வ திருமனுடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்து வெளியிட்ட அந்த அரசாணையை 26 ஆண்டு காலங்களாக கிடப்பில் இருக்கிறது. அதை உடனடியாக அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தி ஜனரீதியாக ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் பட்சத்தில் முதன்மையான கூட்டமாக மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு 25% இடஒதுக்கீடை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் 40 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும், சீர்மரபினர் 68 சீர்மரபினருடைய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த சொல்லி மத்திய அரசு அறிவித்ததுக்கு பிறகும் இன்று வரை மாநில அரசு அதற்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை துவங்காமல் இருக்கக்கூடியதை கண்டித்து உடனடியாக அந்த 68 சீர்மரபினருக்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி ஒற்றை சான்றிதழ் மாநில மத்திய அரசுகள் அந்த டிஎன்டி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்மரபினர் பழங்குடியினர் என்கின்ற ஒற்றை சான்றிதழ் வழங்க வேண்டுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. முக்குலத்தூர் புலிப்படை அமைப்பு இன்னமும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறா. தேர்தல் பணியை எப்படி தொடங்க போகிறீங்க? அதிமுகவிடம் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் எவ்வளோ சீட் கேட்க போகிறீங்க? நான் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் இன்னும் நம்ம கூட்டணி சம்மந்தமாக யார் ஒருவரையுமே அவங்க சந்திக்காமல் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பினுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமாக எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் முக்குலத்தூர் புலிப்படைக்கு புரட்சித்தில் அம்மா 1 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறோம். திருமதி சசிகலா அவர்கள் விடுதலை வெளியே இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டு ஓய்வில் இருக்கிறாங்க. நீங்கள் அவருடைய ஆதரவாளராக கருதப்படுவீங்க. எனவே அதனால இந்த கூட்டணியில் சிக்கல் ஏதேனும் வரும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒன்றும் அரசியல் தொழில் கிடையாதுங்க. கிடைச்சா வேலை செய்ய போகிறேன், இல்லைன்னா என் வேலையை பார்க்க போகிறேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கணித ஆசிரியர் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கள்ளக்காதல் விவகாரம்தான் கொலைக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்த சிவக்குமார் அறிவியல் ஆசிரியையுடனான கள்ளக்காதலில் உயிரை இழந்துள்ளார். கள்ளக்காதல் கணித ஆசிரியர் உயிரை பறித்தது எப்படி?
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 36 வயதான சிவக்குமார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு விக்டோரியா என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். சிவக்குமார் ஊத்தங்கரையை அடுத்த ஜோதி நகரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 4 ஆண்டுகளாக கணித ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில்தான் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் மலைக்கு செல்லும் காட்டுப்பாதையில் தலை நசுங்கிய நிலையில் சிவக்குமார் சடலமாக மீட்கப்பட்டார். சடலம் கிடந்த இடத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சிவக்குமாரின் இருசக்கர வாகனம் கிடந்ததால் இது திட்டமிட்ட கொலைதான் என்று தீர்மானித்தனர் போலீசார். சிவக்குமாரின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்ததில் உடன் பணியாற்றிய ஆசிரியரான லட்சுமி என்பவரிடம் சிவக்குமார் அதிக நேரம் பேசியிருப்பது தெரிய வந்தது. லட்சுமியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய சிவக்குமாருக்கு உடன் பணியாற்றிய அறிவியல் ஆசிரியர் லட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொண்ட இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றியுள்ளனர். இந்த விவகாரம் லட்சுமியின் கணவர் இளங்கோவிற்கு தெரிய வந்துள்ளது. இருவரையும் இளங்கோ பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாத இருவரும் தங்கள் காதலை தொடர்ந்துள்ளனர். ஆத்திரமடைந்த இளங்கோ சிவக்குமாரை தீர்த்து கட்ட முடிவு செய்து ஊத்தங்கரையைச் சேர்ந்த லாரி உரிமையாளரும் கூலிப்படையைச் சேர்ந்தவருமான வெள்ளைச்சாமி என்பவரை அணுகினார். ஏற்கனவே பல கொலை கொள்ளை வழக்குகளில் சிக்கியுள்ள வெள்ளைச்சாமி முன்பணமாக 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு சிவக்குமாரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டார். ஜனவரி 29ஆம் தேதி பணிக்கு சென்ற சிவக்குமாரை ஸ்கார்பியோ காரில் வந்த கும்பல் சாலையின் குறுக்கே வழிமறித்து கடத்திச் சென்றது. சிவக்குமாரின் கைகால்களை கட்டி கடத்திய கும்பல் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே பங்களாமேடு பகுதியில் ரயில்வே பாதைக்கு சென்று ரயில் வரும்போது தள்ளிவிட்டு கொலை செய்து விபத்து போல சித்தரிக்க திட்டமிட்டனர். ஆனால் ரயில் எதுவும் அந்த நேரத்தில் வராததால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சிவக்குமாரை கட்டையால் அடித்துக் கொன்ற கும்பல் அடையாளம் தெரியாமல் இருக்க தலையில் லாரியை ஏற்றி தலையை நசுக்கிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. லட்சுமியின் கணவர் இளங்கோ மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சந்திரபோஸ், அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஜீவ இந்திர ஹரிஹரன், 35 வயதான கணேசன், 31 வயதான அறிவழகன், ஊத்தங்கரை வண்டிக்காரன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான சத்தியமூர்த்தி, திருப்பத்தூர் மாவட்டம் சின்னராம்பட்டியைச் சேர்ந்த 27 வயதான இளங்கோ ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கொலைக்கு பயன்படுத்திய ஸ்கார்பியோ கார் மற்றும் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் 8 பேரிடமும் விசாரணையை முடித்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் தொடர்பால் அரசு பள்ளி ஆசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு முதலியார் குப்பத்தில் படகு குழாம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பீச் ஐலாண்ட் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது முதலியார் குப்பம் படகு குழாம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் செயல்படும் இப்படகு குழாமிற்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் இப்பகுதி சர்வதேச சுற்றுலா தலத்தைப் போல சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை தருகிறது. மக்களை கவரும் வகையில் படகு குழாம் அருகே 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் பசுமை நிறைந்த பகுதியாலும் தனித்தீவை உருவாக்கியுள்ளது சுற்றுலாத்துறை. படகு குழாமில் இருந்து 20 நிமிட பயணத்தில் பீச் ஐலாண்ட் பகுதியை சென்றடைய முடியும். தீவுக்கு படகில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கிருமிநாசினியும் வழங்கப்படுகிறது.
இயற்கையை ரசித்தபடியே படகில் பயணம் செய்வது உற்சாகத்தை தருவதாக கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்கே வந்து போட்டிங் ஒன்று இருக்குது. நம்ம இங்கே நார்மலாக எல்லா இடத்துக்கும் போனால் போட்டிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் பீச் போனோமா, ஜஸ்ட் நம்ம சாப்பிட்டோம் வந்தோம். இங்கே அப்படி கிடையாது. இந்த இடமும் என்வைரன்மெண்ட்டும் க்ளீனாக இருக்கும், எல்லாமே க்ளீனாக இருக்கும். நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பேபி குழந்தைங்களாம் வந்து கூட வந்திருக்கேன். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். முதல் தடவையாக வந்திருக்கோம். ரொம்ப க்ளீனாக இருக்குது. நாங்கள் ஸ்பீட் போட் போனோம், அப்புறம் ஜெட் ஸ்கை போனோம். ரெண்டுமே பிரமாதமாக இருந்துச்சு. நல்லா க்ளீனாக அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஓட்டுறதுக்கும் நல்லா இதாக இருந்துச்சு. நல்லா ஐலாண்டு கிட்டே கொண்டு போய் காமிச்சாங்க. 1/2 அன் ஹவர் அந்த போட்டிங் எடுத்திருந்தேன். அங்கேயும் நல்லா க்ளீனாக தான் இருந்தது. நல்ல சர்வீஸ், நல்ல இடம். இது மட்டுமின்றி அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்கு ஏற்ற கட்டணங்களில் படகு சவாரி செய்யலாம். வாட்டர் ஸ்கூட்டர் சவாரி, ஸ்பீட் போட் சவாரி, கைவிசை படகு என பல்வேறு படகுகள் உள்ளன. போட்டிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து பீச்சும் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் இவ்வளோ க்ளீனாக பீச் பார்த்ததே இல்லை. அங்கே சென்னையில் ஃபுல்லாக ஒரே குப்பையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு மாதிரி தனியாக எல்லாம் அழகாக இருக்குது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பீச் ஐலாண்ட் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் கண்ணன். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.